எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கம்மியான பொருட்களை வச்சு எப்படி முட்டை மிளகு வறுவல் சீக்கிரமாக செய்கிறதுன்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்லிங்க வெறுவடக்கல்லிங்க 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்திங்க நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுத்துட்டுங்க நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு வடக்கல்லிங்க 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதில் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்குனதை சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா இந்த கண்ணாடி பக்குவம் வர அளவுக்கு வணக்கிக்கலாங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வணக்கிக்கலாங்க. இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலைங்க. இது நல்லா வணக்கினதுக்கு அப்புறங்க நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்கிற 2 தக்காளியை இப்போ சேர்த்திக்கலாங்க. இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனதுங்க, இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ தக்காளி வேகறதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சீரகம் மிளகு சோம்பை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து 2 ஸ்பூனை உள்ளே சேர்த்திக்கலாங்க. இந்த மசாலா நல்லா வணங்கினதுக்கப்புறங்க 1 ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்திக்கலாங்க. அதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் நம்ம வணக்கிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை 2ஆக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க. முட்டையை பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கு டைம் கொஞ்சம் எடுக்குங்க. அதுக்கு பதிலாக குக்கரில் நம்ம வச்சு 1 விசில் விட்டோம்னா முட்டை கரெக்டான பக்குவத்தில் வெந்துருங்க. இதுவே 2 விசில் போயிடுச்சுன்னா ரொம்ப கெட்டியாயிருங்க. அதனால் நம்ம 1 விசில் தான் விட்டு வேக வைக்கணுங்க. எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டியது இல்லைங்க. வெறும் உப்பு மட்டும் சேர்த்துனா போதுங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற எல்லா முட்டையும் மசாலுக்குள்ளே படுற மாதிரி நம்ம வச்சுட்டுங்க இதையே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ முட்டையும் மசாலும் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம கரண்டியை வச்சு முட்டை உடையாத மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் கசூரி மேத்தியை மேலே சேர்த்திக்கலாங்க. அது கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்திக்கலாங்க. அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழைங்க. இதெல்லாம் சேர்த்து முட்டை உடையாத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. முட்டையை இந்த மாதிரி ஒவ்வொரு சைடாக திருப்பி விட்டோம்னா முட்டை உடையாதுங்க. இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுங்க அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இன்னும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம விட்டுறலாங்க. இப்போ 10 நிமிஷம் சிம்மில் இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.